இந்த நேரத்தில் நம்ம மேல ஒரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, அதுதான் எனக்கும் புரியல. நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் எல்லாருமே வெறும் இளைஞர்களாகவே இருக்கிறாங்களாம். ஏன் இருந்தா என்ன? அறிஞர் அண்ணா அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பா ஒரு பின்னாடி நின்னதும் வெறும் இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்களால தான் 1967லயும் 1977லயும் அந்த ரெண்டு தேர்தலையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைச்சது. வரலாறு, அதுதான் வரலாறு. இப்ப அதே மாதிரி நம்ம மேல இன்னொரு கம்ப்ளைண்ட். அது என்னன்னா, நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்களாம். அதே தான் இங்கேயும் கேட்கிறேன், ஏன் வரக்கூடாதா? சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவங்க தான் பெருசு பெருசா சாதிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, நம்மளுடைய கட்சி எளிய மக்களுக்கான கட்சி தானே. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கட்சி நிர்வாகிகளும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. நம்மளுடைய கட்சி ஒன்னும் பண்ணையாறுகளுக்கான கட்சி கிடையாதுல்ல. முன்னாடிலாம் அந்த காலத்துல பண்ணையாருங்க தான் பதவியில் இருப்பாங்க. இப்ப கொஞ்சம் உள்டா மாறிடுச்சு. பதவியில இருக்கிறவங்க எல்லாம் பண்ணையாரா மாறிடுறாங்க. மக்களுடைய நலனை பத்தியோ, நாட்டோட நலனை பத்தியோ, வளர்ச்சிகளை பத்தியோ எதை பத்தியும் கவலைப்படாம பணம் பணம் பணம், எந்தெந்த வழிகள்ல எந்தெந்த ரூட்லாம். இப்படிப்பட்ட இந்த மைண்ட் செட் உள்ள இந்த பண்ணையார்களை அரசியலை விட்டே அகற்றுவதுதான் நம்மளுடைய முதல் வேலை. அதை ஜனநாயக முறைப்படி நம்ம செய்யறதுக்கு தான் 2026 தேர்தலை நம்ம சந்திக்க போறோம். அந்த தேர்தலை சந்திக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ், BLA அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அந்த பெரிய பெரிய கட்சிகளுக்கு தான் அந்த BLA எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்லுவாங்க.